கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுறாரு. 3 தினங்களில் விருதுநகரில் வீடு வாங்கிட்டார். அங்கே இருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் என்று செய்திகள் வெளியானது. இருந்தாலும் சந்தோஷம்தான். நமது விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்தவரைக்கும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுறாரு. அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு. வீடு வாங்கி மக்களுக்கு என்ன வேணுமோ சகல விஷயங்களும் அந்த தொகுதிகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறாரு. நிறைய பேர் அரசியலில் வர்றது நான் சம்பாதிக்கணும், சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான். கேப்டன் சில இடத்த விட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த இடத்த நிரப்புறதுக்கு விஜய பிரபாகரன் அவரால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக அந்த எம்பிக்கு போட்டிட்டார். அப்போ அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம்ம விஜய பிரபாகரன் அவர் தான் வெற்றி பெற்றார். இருந்தாலும் சில சூழ்ச்சிகள் வீழ்த்தப்பட்டது. இருந்தாலும் இப்போ நம்ம விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இன்றைய தினத்தில் அங்கே விருதுநகருக்கு மக்களை சந்தித்து மிக ஒரு அருமையான ஒரு வரவேற்புங்க. தாய்மார்களோட வரவேற்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் இந்த தம்பி தான் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பல கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க. சந்தோஷமான ஒரு விஷயம்தான். பொதுவாக திமுகவும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம தேமுதிகவும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். பல ஊர்களில் பல இடங்களில் சென்று நமது விஜய பிரபாகரன் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி கேப்டனோட தொண்டர் படைகள் இருந்ததோ அதே போலவே விஜய பிரபாகரனுக்கும் அவங்களோட தொண்டர் படைகள் இருந்து தான் அவங்களுக்கு சகல விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறார்கள். நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பான சில விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறாங்க. தொண்டர் படைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான படை என்று சொல்லலாம். கேப்டன் எங்கு சென்றாலும் அவங்கள பாதுகாப்பாக அரவணைத்து கொண்டு வருவது அவங்களோட ரசிகர் பட்டாளம் தான். இன்று விஜய பிரபாகரன் அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து கேப்டனோட தொண்டர்களாக இருக்கட்டும், இன்று அவங்க பிள்ளைகளை அரவணைத்து வருவது என்பது அதுவும் நம்ம கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே இடத்துல தான் சூப்பரான சில விஷயங்கள்லாம். கோயிலில் அப்படியே சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாரோட இதுவும் விசில் பறக்குறங்க. அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குங்க. எல்லாருக்குமே அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த 33 வயசு 34 எப்படி அந்த பங்கெலாம் வச்சுட்டு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பாரோ அதே போலவே அந்த இடத்துல இறங்கிட்டு அங்கே வீடு எடுத்துருக்கிறாப்புல. வீடு எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னென்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி என்று நாம் உருவாக்கப்பட்டது. பொதுவாக எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சிடாது. ஆனால் விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக அந்த தொகுதியில் நமக்கு ஒரு சீட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா போன இதில் எம்பி எலெக்ஷனில் பொறுத்த வரைக்குமே வாக்குகள் அடிப்படைகள் கொஞ்சம் இது பண்ணால் கூட இந்த தேர்தலில் அதிகப்படியான 30-40 வாக்கு அதிகமாக தான் வெற்றி பெறுவார் என்பது நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைய தினத்திலிருந்து அங்கே தங்கிடுவார். விருதுநகரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள், சில பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குக்கிராமங்கள்லையும் சரி, அதனைத் தொடர்ந்து கிராமப்புறங்கள், நகரப்புறங்களில் பல பிரச்சனைகள் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பார்க் இருக்கார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் வசதிகள், அதனைத் தொடர்ந்து ரோடுகள், இந்த மாதிரி சாக்கடை, நிறைய விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் சில விஷயங்களை பண்ணி கொடுத்துருந்தாலும் குறிப்பாக விஜய பிரபாகரன் அங்கே கேப்டனோட ஆசீர்வாதைக்கு இணைங்க சில விஷயங்களை பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தார். அந்த விஷயங்கள் எம்பி தேர்தலில் நின்று சில விஷயங்களை பண்ண நினச்சார். இப்போ எம்எல்ஏயாக இருந்து அந்த தொகுதியில் நிறைய விஷயங்களை பண்ண போகிறாரு. அதுதான் நம்மளோட வெற்றியின் அடையாளமாக இன்று கருதப்படுகிறது. பொதுவாக நம்மளோட கருத்துக்கள் எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கலாம். எந்த முரண்பாடுகள் இருந்தாலும் அங்கு உள்ள விருதுநகர் மக்கள் எல்லாருமே நம்ம சந்திக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி ஒரு வெற்றி பெற செய்த வைப்போமோ அதே போலவே விஜய பிரபாகரன் அவர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும். மற்றவரோட கருத்துக்கள் எப்படி நமக்கு தெரியாது. இருந்தாலும் விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நின்னா எப்படி இருக்கும், கேப்டனோட தொகுதி எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளங்கள் வரவேற்பு கொடுக்குமோ அதே போலவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் கொடுத்த அந்த வரவேற்பை நம்ம விஜய பிரபாகரன் கொடுக்குறாங்க. விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புலையும் சரி, தன்னோட பிஸ்னஸ்லேயும் சரி மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு இது. அவரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர் பட்டாளம் உண்டு. அவரோட நண்பர்களுமே அதிகமாக இருந்தால் கூட அரசியல் காலத்தில் ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும். இன்னும் திருமணம் கூட ஆகலை. திருமணம் ஆகாமல் இருந்தாலும் மக்களுக்கு சில விஷயங்களை பண்ணியே ஆகணும் என்ற ஒரு குறிக்கோளோடு தன்னோட கட்சி பயணத்தில் கேப்டன் விட்ட இடத்த நிரப்பக்கூடிய ஒரு முழுமை, ஒரு ஆளுமை கொண்ட ஒரு சிங்கம் போல ஒரு கர்ஜனையாக இன்று களத்தில் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறாரு. பொதுவாக அரசியல்வாதி சென்ற நிறையவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட குடும்பம் தான் அவங்களோட கட்சிகளை நடத்த முடியுமே தவிர மற்றவங்களை நம்ம விட முடியாதுங்கிறது இல்லை, நடத்தலாம். பொதுவாக கேப்டன் எவ்வளி சென்றிருந்தாலோ அதே போலவே தான தர்மங்களை சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பண்ணுறதை பற்றி எந்த விதத்துலையுமே தவறு கிடையாதுங்க. விருதுநகர் தொகுதியில் இப்போ எதிர்மறையாக நிறைய பேர் போட்டிடுறாங்க. 4 பேர் டிவிகேல ஒன்று போடுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சீமான் கட்சியிலே இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து ஒரு இரட்டலை கட்சியிலே இருக்கிறாங்க. இதில் விஜய பிரபாகரனா இல்லை மற்ற இவங்களா என்ற போட்டிகள் அதிகமாக இருந்தால் கூட பொதுவாக
ஏடிஎம்கில் நிற்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாக்குகள் எப்படி கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு தான் விஜய பிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கப்பட்டது. ஏன்னா கேப்டன் அந்த 2011 மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் செச்சு எதிர்கட்சியாக ஆனவர். இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகள் சில விஷயங்கள் ஏடிஎம்கே சில விஷயங்களை துரோகம் பண்ணிருச்சு. இருந்தாலும் கேப்டன் விஜய பிரபாகரனை எதிர்த்து அவங்க நிற்கிறாங்க. சீமான் கட்சியிலே நிற்கிறாங்க, அதை தொடர்ந்து டிவிக்கேலே நிற்கிறாங்க. இளைஞர்களும் சரி ரசிகர்களும் சரி கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இப்போ இருக்க அரசியல் காலத்தில் இவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம நோக்கங்கள் எப்படி இருக்குமோ அதே போல் தான் அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக எல்லாருமே வர முடியும். அந்த ஜாம்பவனாக வரும்போது பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு விஜய பிரபாகரனுக்கு அவங்களோட ரசிகர்களும் சரி அவங்களோட தொண்டர்களும் அதிகமாக ஒரு எதிர்பார்ப்புகளை ஊட்டுகிறாங்க. குறிப்பாக நம்மளோட இடங்களில் நிறைய விஷயங்கள் கருத்து கணிப்புகள் ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வருது. ஏன்னா விஜய பிரபாகரனா அப்படின்னு நிறைய வித்தியாசமாக நிறைய பேசுகிறாங்க. அவங்களோட பதிலுக்கு எல்லாமே நம்ம விஜய பிரபாகரனை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி கருத்து கணிப்புகள் நிறைய திருப்பிகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடக்கூடாது. தூற்றுவோர் தூற்றத்தும் போற்றுவோர் போற்றத்தும் தான் சொல்லி போயிட்டே இருக்கணும். இன்னையிலிருந்து அவரோட பயணங்கள் விருதுநகரில் இருக்க எல்லா ஊர்களிலுமே எல்லா கிராமங்களிலும் எல்லாரையும் சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் வருகிறார். பொதுவாக உங்கள் ஊரில் எல்லா ஊர்களையும் வருவார். ரசிகர்களும் தாய்மார்களும் இளைஞர்களுமே உங்களோட பாதுகாப்பு உங்களோட அரவணைப்பு தான் இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகளை ஒப்படைத்தது மக்களுக்காக கொடுக்கப்பட்டவர் தான் நம்ம விஜய பிரபாகரன். பொதுவாக மக்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம கேப்டன் எதையும் எதிர்பார்க்காமல் அள்ளி கொடுத்த வள்ளலின் பிள்ளையே நம்ம மிகப்பெரிய அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஒரு 20,000-30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கட்டும். திரும்பியும் இவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குமா, அவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி கருத்துக்களை நீங்களே முரண்பாடுகள் அதிகமாக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட கருத்துக்கள் படி திமுகவும் தேசிய முற்போக்கும் 2 கூட்டணியும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும். அதுவும் அந்த விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் வெற்றி பெற்றால் அதை விட மகிழ்ச்சிகள். ஏன்னா அந்த தொகுதியில் சில விஷயங்கள் சில மன அழுத்தங்கள் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் எம்பியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கிடைக்காட்டலும் இந்த எம்எல்ஏ சீட்டை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். எல்லா மக்களையும் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அதை தொடர்ந்து திருத்தணி அங்கே இருக்க பல இடங்களில் இன்றைக்கி விருதுநகரில் உள்ள கோயில்களும் சரி பல இடங்களும் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் மக்கள் வருகிறார்கள். பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அரசியலையும் சரி சில விஷயங்களையும் சரி இந்த தேர்தல் வருவதற்கு முன்னக்கூட்டியே அந்தந்த ஊர்களை போய் சில விஷயங்களை நல்லது செஞ்சு ஸ்கூல்களில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நல்லது பண்ணியிருக்காரு நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள். இருந்தாலும் இன்றைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். அதிக வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகரில் வெற்றி பெற வேண்டும். அவரை அதிகமாக வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம கேப்டன் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போலவே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். உங்களோட கருத்துக்கள் தாய்மாரோட கருத்துக்கள் எல்லாரும் ஒரு அரவணைப்பில் நமது விஜய பிரபாகரனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று இருந்து அவரோட பிரச்சார பயணங்கள் தொடர்கிறது. எங்கு செல்கிறார் எப்படி இருக்கிறார் என்று அப்பப்போ சில தகவல்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். விஜய பிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தான் இருப்பார். எலெக்ஷன் முடிஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்குகளை பெறுவார் என்று தான் எதிர்பார்ப்புகள் நாம் இருக்கிறோம்.